வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் மேங்கோ டிரமஸு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 கப்ஸ் ஹெவி விப் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுறதுல நீங்கள் 1/4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் 4 பேர் இருக்கவங்களுக்கு சரியாக இருக்கும். நான் பார்ட்டிக்கு பண்ணுறேன், அதனால் இந்த மெஷர்மெண்ட்டு. இது கூட 2 கப்பு சர்க்கரை சேர்த்து இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் மிக்சரே யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குது 2 கப்பு மேங்கோ பல்ப்பு. நான் அல்ஃபான்சா மேங்கோ பல்ப்பு கேன் இது தான் யூஸ் பண்ணுறேன், டின்னு. நீங்கள் ஃப்ரெஷ் மேங்கோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டு. இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதோட மாஸ்கர்போன் சீஸை சேர்த்துடலாம். இது 4 பாக்ஸு, ஸோ 32 ounce நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப திக்காயிடாமல் லேஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலர் டிரமஸில் காஃபியில் நம்ம இந்த பிஸ்கட்டை சோக் பண்ணுவோம். இப்போ நம்ம மேங்கோ டிரமஸில் மேங்கோ ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். நான் மேங்கோ ஜூஸ்க்கு பதிலாக சேம் மேங்கோ பல்ப்பே தான் எடுத்துருக்கிறேன். மேங்கோ பல்ப்பு ஒரு 2-2.5 கப் எடுத்திருப்பேன். அது கூட ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிஸ்கட்டைவை டிப் பண்ணி லேயர் பண்ண போகிறோம். லேடி ஃபிங்கரை டக்குன்னு நம்ம 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு நம்ம எந்த ட்ரேயில் கேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் லேயர் பண்ணுங்கள். இப்போ க்ரீமை நம்ம லேடி ஃபிங்கர் மேலே லேயர் பண்ண வேண்டியதான். இந்த லேடி ஃபிங்கரில் எக் இருக்குது, அதனால் நீங்கள் எக்லெஸ் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரெட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் ரஸ்க்கு ட்ரை பண்ணேன், எனக்கு அவ்வளோவா அது சோக்கான மாதிரி இல்லை. அதனால் லேடி ஃபிங்கர் தான் நான் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் எக்கு இருக்குது. இப்போ பிஸ்கட்டை மேலே திரும்ப க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒரு லேயர் நம்ம பிஸ்கட்டையும் க்ரீமும் வச்சுருக்கோம். இப்போ அடுத்த செகண்ட் லேயர் பண்ண போகிறோம். இப்போ மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டாட் வச்சுட்டு மேங்கோ கட் மேங்கோ, இது ஃப்ரோசன் மேங்கோ தான், இப்போ சீசன் இல்லாததுனால ஸோ அதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் அந்த மேங்கோ பல்ப்பில் அகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா ஜெலாட்டின் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லேயர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரமஸு நல்லா பர்ஃபெக்டாக சோக் ஆகிருக்கும். ப்ரெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். மேங்கோ டிரமஸு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.